ரசிகன் படத்தில் பம்பாய் சிட்டி சுக்காரெட்டி விட்டாமர செவத்த கொட்டி அந்த சாங் இருக்கு இல்லையா, அதில் விஜய் சார் கூட நான் ஆடி இருக்கேன். அப்போ எப்படி இருப்பார் அப்பாவும் விஜய்? அப்பா என்ன சொல்கிறாரோ அதுக்கு மீறி ஒரு நூலளவு கூட பிசைக்கி நடக்க மாட்டார், அப்படி தான் இருந்தார். அதே தகப்பனை வீட்டுக்குள்ளே விடாமல் வெளியில் துரத்தி அடிக்கிற விஜயை பார்க்கும்போது தான் எனக்கு கோபம் வருது. ஒரு எத்தனை பேர் இருக்காங்க, 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன், ஒய்ஃபு 3 பேர், அப்பா அம்மா 4 5, இவரோட சேர்த்து 6. இந்த 6 பேர் சேர்ந்தது தான் ஒரு குடும்பமே அவங்க வீட்டுக்குள்ளாது. அந்த 6 பேருமே ஒன்றா இல்லாமல் 6 வீட்டில் தனியாக இருக்காங்க. அப்பா அம்மாவை யார் மதிக்கலையோ அவங்கெல்லாம் என்றைக்குமே முன்னேற முடியாதுங்க. இது ஆணித்தரமான அந்த காலத்திலேருந்து சொல்லக்கூடிய விஷயம். என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறீங்க? ரொம்ப திமிராயிடுச்சுங்க. ஹெட்வைட் யாருக்கு இருக்குன்னா விஜய்க்கு ரொம்ப ஹெட்வைட். அவர் கையில் ஆட்சி ஒப்படைக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த ஆட்சியை ஒப்படைக்கிற அளவுக்கெல்லாம் அவருக்கெல்லாம் அந்த அருகதையே கிடையாது. சங்கீதா பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. ஆனா ஒரு பெண் என்னைக்குமே புருஷன் வேண்டாம், நான் தனியா இருக்கேன், நான் இப்படியே இருந்துடுறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க, சொல்ல முடியாத ஒரு வார்த்தைகளாலலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 5 வருஷம் 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க, தாம்பத்திய உறவே இல்லாம இருக்கிறேன்னு சொல்றாங்க. பாருங்க, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு மனசு, எவ்வளோ வேதனை சொல்லுங்க. நான் வார்னிங் கொடுக்கறது என்னன்னா, புரட்சி தலைவர் புரட்சி தலைவின்ற வார்த்தையை எடுக்கக்கூடாது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. வணக்கம் மேம். வணக்கங்க. மேம், இப்போ ஒரு சினிமா நிகழ்ச்சியில் ரீசெண்டாக ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. அதில் விஜய் குறித்து உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது. ஆமாம், ஒரு பட பூஜையில் கலந்துக்கும் போது பத்திரிக்காரவங்க கேட்டாங்க, அப்போ எங்கேருந்து வந்தீங்க, ஏன் லேட்டாக வந்தீங்கன்னு கேட்கும்போது, நான் திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாள் அமைச்சர் அவர் கூட ஒரு மீட்டிங் பொதுக்கூட்டம், அதனால் அட்டன் பண்ணிவிட்டு நான் வந்தேன் அப்படின்னும் போது, அப்போ தான் இந்த விஜய் மேட்ரு வந்தது. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களே, இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி எம்ஜிஆர்னு சொல்கிறாரு, ஜெயலலிதா அம்மான்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது தான் எனக்கு கோபம் வந்துருச்சு. என்னென்னா, புரட்சி தலைவரை யாராலேயே தொட முடியாது. அவங்க ஒரு இமயமலை மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அவரை மாதிரி யாராலையும் வரவே முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு சிகரம் மாதிரி, புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சரி. ஆனால் பொதுக்கூட்டங்களெல்லாம் சொல்லுவேன், புரட்சி தலைவரை சத்துணவு திட்டம் கொடுத்து இப்போ எதிர்கால சந்ததிகளை காப்பாற்றியவர். அதே போல் தான் உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய சொத்துக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுதி வைத்த ஒரே தலைவர் புரட்சி தலைவர். தலைவர் மாதிரி விஜய் சொல்கிறார் இல்லையா, நான் கேட்குறேன் ஒன்று, தான் உயிரோடு இருக்கும்போது தன்னுடைய சொத்து புரட்சி தலைவர் எழுதி வச்சார் தமிழ்நாட்டு மக்களுக்கு. நான் கேட்குறது என்னென்னா, நீங்கள் புரட்சி தலைவர்னு சொல்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோன்னு அந்த சொத்து மட்டும் வச்சுட்டு தமிழ்நாடு தான் என்னுடைய வீடு, தமிழ்நாட்டு மக்கள் தான் என்னோடய குடும்பம்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய சொத்து கொஞ்சம் எழுதி வச்சிருங்களேன். அப்போ எம்ஜிஆர்னு சொல்கிறதுல ஏதோ யோசிக்கலாம். அதே போல் வீட்டுக்கு வர்றவங்களை ஒரு தண்ணி கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லை. புரட்சி தலைவர் வீட்டில் அப்படியா? கிடையாது. அவர் வீட்டில் நான் வெஜிடேரியன் எல்லாம் சமையல் நடந்துகிட்ருக்கோம். வந்தவங்களையெல்லாம் சாப்பிட்டீங்களான்னு ஃபஸ்ட்டு கேட்பார், அதுக்கப்புறம் தான் என்ன விபரம்னு கேட்பார். அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியில் வரும்போது அங்கே இருக்கிற சைடில் இருக்கிறவங்க நிற்கிறவங்க எல்லாரையும் கூட்டு அணைச்சி அவங்கக்கிட்டெல்லாம் என்ன வேணும், உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்டு அவங்களுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் செய்து கொடுக்குற ஒரு புரட்சி தலைவர். அந்த மாதிரி ஒரு சம்பவம். அதே போல் நான் ஜெயலலிதா அம்மா மாதிரி நான் அப்படின்னு சொல்கிறாரு. இதுவும் என்னால் ஏற்க முடியாது. ஏன்னா அவங்க எவ்வளோ திட்டங்கள், எவ்வளவு பெண்களுக்காக அத்தனை திட்டங்கள். அதாவது நான் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது நான் சொல்லுவேன், சிங்கம் நடை போட்டு சிகரத்தில் ஏறி புகழின் உச்சியில் அமர்ந்திருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை எதிர்கொள்ள எந்த தலைவர்களாலும் முடியாது, எந்த கட்சியாலும் முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் அப்படிப்பட்ட ஒரு சிகரத்தில் இருக்கக்கூடியவங்க. அவங்கள மாதிரி நானுன்னு விஜய் சொல்லலாமா? அந்த அருகதை இருக்கா? ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன். ரசிகர்கள்லாம் ரசிக்கலாம். விஜய் ஆக்ட் பண்ணுறாரு, நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டு, நல்லா ஆக்ட் பண்ண எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும்.
அதே போல் அவர் கூட ஆக்ட் பண்ணியிருக்கிறேன் நான். ரசிகன் படத்தில் பம்பாய் சிட்டி சுக்காரெட்டி விட்டமர் செவத்த குட்டி அந்த சாங் இருக்கு இல்லையா, அதில் விஜய் சார் கூட நான் ஆடியிருக்கேன். அதில் ஆக்ட் பண்ணியிருக்கேன். எஸ்ஏ சந்திரசேகர் சார் டைரக்டர் சார், அவர் வந்து எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பழக்கம், அவர் ரொம்ப ஃப்ரெண்டு. எஸ்ஏ சந்திரசேகர் சாரும் என்னுடைய தந்தையும் அவ்வளோ ரொம்ப க என்ன சொல்கிறது, ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்ற மாதிரி பழகிட்டு இருந்தாங்க எங்கள் அப்பாவும் விஜய் சாருடைய அவங்க அப்பாவும். அப்போது இவங்க 2 பேரும் ஒன்றா பழகிட்டு இருக்கும்போது அவருடைய படத்தில் வந்து நான் ஆக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சான்ஸ் கிடச்சிது. விஜய் கூட நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வந்து அவருக்கு ஆக்ட் பண்ண தெரியாது. நான் இந்த பேட்டியில் சொல்லும்போது அவருக்கு டான்ஸ் கூட பண்ண தெரியாதுன்னா, அவர் நல்லா டான்ஸ் பண்ணுவாங்கன்னு கீழே வந்து கமெண்ட்ஸ் வந்து என்னென்னா, அவருக்கு நல்லா டான்ஸ் தெரியும், உங்களுக்கு டான்ஸ் தெரியாதுன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு தான் டான்ஸ் தெரியாதுன்னு சொல்லி கமெண்ட் வந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போது அவருக்கு ஆக்ட் பண்ணவும் தெரியாது, டான்ஸ் ஆடவும் தெரியாது. இப்போ நல்லா தெரியும். அப்போ வந்து ஆட தெரியாமல், அதாவது இப்போ பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்றது எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா கூட நாங்கள் ஆக்ட் பண்ணுறோம். அவரை ஆக்ட் பண்ண வச்சு அவர் நடிக்க தெரியாது. அப்போ தெரியாது, அவருக்கு டான்ஸும் வராது. இப்போ ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் அதில் போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் ரிகல்சர் பண்ணுவார். அப்போ வந்து டிகேஎஸ் பாபு தான் மாஸ்டர். அப்போ அவர் வந்து கேட்குறாரு, இந்த மூமெண்ட்ஸ் வேணால் மாற்றிடலாமா விஜய்னு. ஐயோ இல்லை இல்லை டேடி திட்டுவார், நான் இந்த மூமெண்ட்ஸை நான் வந்து ரிகல்சர் பண்ணி நான் பண்ணிடுறேன்னு சொல்லி அப்படிப்பட்டு ஒரு விஜய். இப்போ ரொம்ப பயந்த சுபாவம். வந்து ஆக்ட் பண்ணாருன்னா அந்த சாங் முடிஞ்சிருச்சு, அந்த ஷார்ட் முடிஞ்சிருச்சுன்னா உடனே போய் நேராக போய் அந்த செவுறு ஓரத்தில் போய் அவர் செவுத்த பக்கம் பார்த்துட்டு தான் உட்காருவார். அவருடைய இயல்பே அப்படி. இப்போ இந்த மீட்டிங்லாம் தீய சக்தி தூய சக்தின்னு சொல்றது எல்லாம் வந்துட்டு டயலாக் எழுதி கொடுக்கறது, அவர் படிக்கிறாரு, அவர் ஆக்ட் பண்றாரு. இப்பதான் நல்லா ஆக்ட் பண்றாரு. உண்மையிலேயே அவருக்கு வந்து தானா இப்ப நான் பேசுறேன் பாத்தீங்களா, இப்ப நான் நீங்க கேக்குறீங்க, நான் பேட்டியில நான் இப்ப சொல்றேன் இல்லையா, இந்த மாதிரி அவரை சொல்லுங்க பாப்போம். பேசவே தெரியாது. அதாவது ஸ்கிரிப்ட் இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை அழகாக வந்து பைகாட் பண்ணி யாராலையும் முடியாது அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு. இத்தனை வருஷத்தில் இதுதான் கற்றுக்காரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம வந்து ஏற்றுக்கலாம். ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவர் முதல்வராக வந்து பார்க்கணுன்ற அந்த ஒரு கெத்துலாம் கிடையாது. இப்போ அப்பாவை கூட பக்கத்தில் சேர்த்துக்கல. அப்பா எப்படி இருப்பார்? அப்பாவும் விஜயும் அவங்க அப்பாவும் விஜயும் அப்பா என்ன சொல்கிறாரோ அதுக்கு மீறி ஒரு நூலளவு கூட பிசைக்கி நடக்க மாட்டார். அப்படி தான் இருந்தார். ஏன்னா ஒரு மூமெண்ட்ஸு, டான்ஸ் மூமெண்ட்ஸை அவர் வந்து மாற்றட்டுமான்னு மாஸ்டர் கேட்குறாங்க. ஐயோ இல்லை இல்லை டேடி திட்டுவார், நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன், நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடிய விஜய் இன்னைக்கு அதே தகப்பனை வீட்டுக்குள்ளே விடாமல் வெளியில் துரத்தி அடிக்கிற விஜயை பார்க்கும்போது தான் எனக்கு கோபம் வருது. அப்போ உள்ள விஜய் வந்து எனக்கு சந்தோஷமாக இருந்தது அவரை பார்க்கறதுக்கு. பரவாயில்ல, அப்பாவுக்கு இவ்வளோ பயந்து நடக்கிறாரு, நல்ல பையன் அப்படின்னு நான் வந்து புகழ்ந்தேன். விஜய் ரொம்ப சந்தோஷம், நீங்கள் வந்து அப்பாவுக்கிட்ட இவ்வளோ அன்பாக இருக்கீங்க அப்படின்னு. அப்போல்லாம் ஆமாம் அவர் திட்டுவாருங்க, உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவார். இப்போ அதுக்கப்புறம் இப்போ மனைவியோட ஒரு சில பிரச்சனைகள், அது நான் இப்போதாங்க அந்த பூஜையிலே நான் சொன்னேன். அதாவது தன்னுடைய வீட்டை பாதுகாக்க முடியல. ஒரு எத்தனை பேர் இருக்காங்க, 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன், ஒய்ஃபு 3 பேர், அப்பா அம்மா 4 5, இவரோட சேர்த்து 6. இந்த 6 பேர் சேர்ந்தது தான் ஒரு குடும்பமே அவங்க வீட்டுக்குள்ளார. அந்த 6 பேருமே ஒன்றா இல்லாமல் 6 வீட்டில் தனியாக இருக்காங்க. சரிங்களா? இந்த 5 பேர் அரவணைச்சி தன்னுடைய பிள்ளைங்களுக்கு என்ன வேணும், பையனுக்கு பொண்ணுக்கு அவங்களுக்கு என்ன வேணும், தன்னுடைய மனைவிக்கு என்ன வேணும், அவங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு, அதே போல் அப்பா அம்மாவை யார் மதிக்கலையோ அவங்கெல்லாம் என்றைக்குமே முன்னேற முடியாதுங்க. இது ஆணித்தரமான அன்றைய காலத்திலேருந்து சொல்லக்கூடிய விஷயம். யார் ஒரு மனிதன், அது தனி மனிதனாக இருக்கட்டும், பெரிய இமயமலையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இதுக்கு உதாரணம் வந்து புரட்சி தலைவர். அவர் வீட்டில் பாருங்கள், பெற்ற தாயை வந்து அப்படி கும்பிட்டாங்க. வீட்டில் வந்து எந்த சாமி படங்கள்லாம் வச்சு கும்பிட மாட்டார் புரட்சி தலைவருடைய பூஜை அறையில். அம்மாவுடைய ஃபோட்டோ தான். ஜானகி அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க தான் அந்த பூஜை கபோர்டுக்குள்ளார கீழே வந்து விநாயகரோட ஃபோட்டோ, லக்ஷ்மி ஃபோட்டோ, சரஸ்வதி ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ வச்சு அவங்க கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த பூஜை கபோர்டெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் அம்மாவுடைய ஃபோட்டோ வச்சு தான் கும்பிட்டுட்டு இருந்தார். வெளியில் போகும்போது அம்மாவுடைய கால் தொட்டு கும்பிடணுன்றதுக்காக அந்த சிலையை வடித்து
அந்த இடத்துல வந்து அவர் எதிர்ந்து, அதாவது வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வரும்போது அந்த சிலையில் உள்ள அம்மாவுடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு தான் அவர் வெளியே போவார். இப்போ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து புரட்சி தலைவர். ம். விஜய் தன்னுடைய பெத்த தாயும் தகப்பனையும் இந்த மேடையில் வரும்போது எனக்கு அது ரொம்ப மனசு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. என்னன்னாங்க, ஸ்டேஜில் வரார் இல்லையா, வரும்போது எல்லாரையும் லைனாக நிற்க வைக்கிறாங்க. யாருக்கும் சேர் கிடையாது, நிற்க வைக்கிறாங்க. அதோடு சேர்ந்து விசிட்டர்ஸோடு சேர்ந்து தன்னுடைய தாயையும் தகப்பனையும் நிற்க வைக்கிறாங்க. தப்பா ரைட்டா சொல்லுங்க? இது யாராவது செய்வாங்களா? பெற்ற தாய் தகப்பன் வந்து கூட வரணும். புசி கூட வராரு. அன்னைக்கு எங்கே போனார் புசி? புசியை கையில் பக்கத்தில் வராரு, அவர் வந்து பின்னாடி பக்கத்தில் வராரு. பெற்ற தாய் தகப்பன் வந்து இந்த லைனில் வந்து நிற்கிறாங்க. அந்த வீடியோலயே ஒரு ஏக்கம் தெரியுது இல்லை அவங்க அப்பா அம்மா? அவங்க அம்மா அப்படியே கட்டி பிடிக்கிறதுக்கு போகிறாங்க, அப்படியே தள்ளி விடுறாரு. அப்பா அப்படியே எழுந்திருக்கிறாரு, அப்படியே உட்கார வைக்கிறாங்க அந்த சேரில். உட்காருங்க உட்காருங்க அப்படிங்கிறாங்க. இதில் என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிங்க? அதுதாங்க அவருக்கு ரொம்ப திமிராயிடுச்சுங்க. அதாவது சொல்லுவாங்க, காணாததை கண்டம் போது அவங்களுக்கு வந்து ஹெட்வைட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஹெட்வைட்டு யாருக்கு இருக்குன்னா விஜய்க்கு ரொம்ப ஹெட்வைட்டு. அதாவது வந்து யாரையும் வந்து மதிக்கிறது கிடையாது. தான் பெரிய ஆள், நம்ம கை சுண்டி இழுத்தோம்னா, ஒரு கை அப்படி ஆட்டினோம்னா 100,000 பேர் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாம் ரசிகர்கள் தான். அவங்க வந்து படத்தில் பார்த்தவங்க நேராக வந்திருக்கிறாங்களேன்னு சொல்லி அந்த ஒரு ஆசையில் வராங்க. அதுக்குன்னு வந்து ஆட்சியை வந்து அவங்க கையில் கொடுத்துட முடியுமா? இதை ரசிகர்களுக்கு நான் சொல்கிறேன். என்னென்னா, நீங்கள் ரசிங்க. விஜய் எனக்கும் ரொம்ப பிடிக்கும், அவர் ஆக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், வந்து தனி மனிதனாகவும் பிடிக்கும். ஆனால் அவர் கையில் வந்து ஆட்சியை ஒப்படைக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த ஆட்சியை ஒப்படைக்கிற அளவுக்கெல்லாம் அவருக்கெல்லாம் வந்துட்டு அந்த அருகதையே கிடையாது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, 41 பேர் இறந்தாங்க, அந்த இடத்துல நின்னாரா? இப்போ ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் வந்து இறந்தார் இல்லையா, இதே விஜய் வந்தார். அங்கே என்ன பிரச்சனை நடந்தது? யார் வந்தாங்க, யார் தொட்டாங்க, யார் பிரச்சனை பண்ணாங்க? அப்படியே கூடிக்கிட்டாங்களா, இல்லை அவர் மேலே விழுந்தாங்களா, இல்லை அவரை என்ன பிடிச்சி கடிச்சு இழுத்துட்டாங்களா? ஒன்றும் இல்லைல்ல. அவர் அழகாக வந்தார், பார்த்தாரு, போனார் இல்லையா? அது மாதிரி 41 பேர் இறந்தாங்களே, மிட் நைட்டில் வந்து பார்த்துருக்கலாம்ல அந்த ஹாஸ்பிட்டலில். ஏன் முடியல, ஏன் வரல? தமிழ்நாட்டு மக்கள் தான் தன்னுடைய வீடு தன்னுடைய குடும்பம்னு சொன்னார்ல. தன்னுடைய குடும்பத்தை பார்க்க முடியாதவர் தமிழ்நாட்டை எப்படி பார்ப்பாருன்னு கேட்குறேன். 41 பேர் இறந்தாங்க. அந்த இறந்தவங்களுடைய வீட்டுக்கு வரணுமா இல்லையா? அவங்கள நேரடியாக வந்து அவங்க வீட்டுக்கு வந்து ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கணும்ல, ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும்ல. இல்லையே, வரலையே. போய் வீட்டுக்குள்ளே போய் அழகாக போய் ஃப்ளைட்டில் போனார். இவரோட ஃப்ளைட்டு தானே, இறந்துட்டாங்க. நான் இங்கே 2 நாள் ஸ்டே பண்ணுறேன், அவங்க வீட்டில் போய் பார்க்குறேன் என்ன ஏதுன்னு. இதே இடத்துல தலைவரை வச்சுக்கோங்க. புரட்சி தலைவர் இப்படி விட்டுட்டு ஓடுவாரா? புரட்சி தலைவி அம்மா ஓடுவாங்களா? ஏன் இதே அண்ணன் என்ன எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஓடுவாரா? ஸ்பாட்டுக்கு வருவாங்க, நிற்பாங்க. எங்கள் ஆளுங்கெல்லாம் என்ன ஏதுன்னு அவங்களுக்கு டீ வேணும்னாலும் ஓடி போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குற அளவுக்கு நாங்கள்லாம் வந்துட்டு இருப்போம். ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும்னா, தனக்காக வாழக்கூடாது, தமிழ்நாட்டு மக்களுக்காக வாழணும், மற்றவங்களுக்காக வாழணும். ஏதாவது ஒரு பிரச்சனையாக முன் நின்று அதுக்கு வந்து தீர்வு காண்றவன் தான் தலைவன், விட்டுட்டு ஓடுறவன் தலைவன் கிடையாது. இல்லை மேம், இப்போ நீங்கள் இந்த 41 பேர் சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ கும்பமேளாவில் அம்மையார் இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட 150-200 பேர் இருந்தாங்க அந்த கூட்ட நெரிசலில். திரு எடப்பாடியார் அவர்களோட அந்த குண்டு வெடிப்பு, நம்ம 13 பேரை சுட்டு தந்தது, இது எல்லாமே அந்த ஆட்சியில் இருக்கிறது தானே, அவங்க போய் இது பண்ணி பார்க்குறது. எங்கள் அம்மா வந்து உங்களுக்கே தெரியும், அவங்க பக்தியில் ரொம்ப மும்புறமாக இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து அங்கே கும்பமேளாவில் நம்ம குளிச்சாருன்னா நமக்கு ரொம்ப நல்லதுன்னு நினச்சிட்டு அவங்க வந்து இது எதிர்பாராத ஒரு விஷயம்தான் நடந்த விஷயம். இதே மாதிரி தானே மேம் இதுவும் கரூர் சம்பவம்? அப்படி கிடையாது. கரூர் சம்பவம் வந்து இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாமே, இவங்களுடைய கட்சியினர், இவங்க வந்து பக்தர்கள். அதாவது பக்தர்கள் வந்து என்றைக்குமே ஒரு கோவிலில் ஒரு விஷயம், ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் இருக்க தான் செய்யும். அதுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது. அந்த இடத்துல அம்மா அவர்கள் என்ன செய்தாங்க, நாங்களும் மக்களோட மக்களாக இணைஞ்சி நானும் குளிக்கணும் சாமி கும்பிடணும்னு நினச்சி தான் அம்மா வந்தாங்க. அம்மா வந்து வேணும்னே, இதுவே விஜயா இருந்தாங்கன்னா அந்த ஒரு நாளில் எந்த பக்தர்களும் வரக்கூடாது கோவிலுக்கு, நான் மட்டும் வருவேன், சாமி கும்பிடுவேன், போவேன், கிட்ட தொடக்கூடாது, வரக்கூடாது, 1 கிலோமீட்டர் தூரத்தில் பக்கத்திலேயே எந்த வீட்லேயும் இருக்கக்கூடாது, வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடணும்னு சொல்லக்கூடியவர் தான் விஜய். ஆனால் புரட்சி தலைவி அம்மா மக்களோட மக்களாக நினைஞ்சு
நான் வந்து சாமி கும்பிட வரேன், சாமியை தரிசனம் பண்ணணும், எனக்காக மக்கள்கிட்ட எந்த இடைஞ்சலும் இருக்கக்கூடாது, நான் வரும்போது மட்டும் நான் வந்து வழியை எனக்கு விடுங்க, நான் வந்து சாமி கும்பிட்றேன்னு தான் அம்மா வந்தாங்க. எதிர்பாராத விபத்து. இது பாராத ஒரு விபத்து. ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து ரசிகர்கள், முழுக்க முழுக்க கட்சிக்காரவங்க, இவங்க தொண்டர்கள், பக்கத்தில் வேலை செய்கிறவங்க, கூட உழைக்கிறவங்க. ஒரு உழைப்பாளியை வந்து இறந்து பிள்ளைங்கள்லாம் வந்து கண் பிதுங்கி மலம் வெளியில் வந்து நசுங்கி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குழந்தைங்களையும் கர்ப்பிணி பெண்களையும் இப்படி செத்து மிதக்கிற நேரத்தில் தூக்கிட்டு போகிறாங்க, கண்ணு முன்னாடி தூக்கிட்டு போகிறாங்க. இவர் வந்து பாட்டிலில் தூக்கி போடுறாரு, பாரு பாரு பாருன்னு பாட்டிலில் தூக்கி போடுறாரு. அந்த இடத்துல இதே விஜயகாந்த் அவர்களாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பாருங்க, இறங்கி வந்து வேலை பார்த்துருப்பாங்க. இதே புரட்சி தலைவராக இருந்தால் இறங்கி வந்து தன்னுடைய காரில் தூக்கி போட்டு கொண்டுட்டு போயிருப்பாங்க. இதே வந்து புரட்சி தலைவி அம்மாவாக இருந்திருந்தாங்கன்னா ஆளுங்களை கூப்பிட்டு இவங்களுக்கு வேண்டிய உதவியை பண்ணுங்க, எல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல நின்று வேலை பார்த்துருப்பாங்க. இதுதான் நான் கேட்குறேன். ஓகே, இறுதியாக மேம், நம்ம இப்போ மனைவி சங்கீதா அவங்க இது கொடுத்துருக்காங்கல்ல விவாகரத்து, அப்படிங்கிறப்ப அவங்க சங்கீதா பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. ஏன்னா அதாவது வீட்டுக்குள்ளார என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. பரவலாக மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கணும் தான் எல்லாருடைய ஆசையும். ஆனால் ஒரு பெண் வந்து என்றைக்குமே வந்து புருஷன் வேண்டாம், நான் தனியாக இருக்கேன், நான் இப்படியே இருந்துடுறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சாதாரண ஒரு ஏழை விவசாயியுடைய குடும்பத்திலையா இருக்கட்டும், இல்லை பெரிய பணக்காரங்க வீட்டிலையா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த ஒரு ஒரு பெண் வந்து மனசார வந்து தாலி கட்டி அவங்கள வந்து கணவன் சொல்லி ஏற்றுக்கிட்டு பிள்ளைங்களை பெற்றுட்டு எல்லாம் இருந்துட்டு எனக்கு வேண்டான்னு சொல்லி மனசு வருந்தி கொடுக்கும்போது இது வந்து ட்ராமாவாகுமா, இல்லைன்னா வந்து இவங்க வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது, இல்லை கட்சி இப்போ பிரம்மாண்டமாக ஆக்கக்கூடாதுன்னு இப்போ ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அப்படி ஆகுமா? கிடையாது. அவங்களுடைய மன உளைச்சல் சொல்லுங்கள், எவ்வளோ மன வேதனையாக இருந்திருந்தா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு எவ்வளவு அதுக்குள்ளார இருக்குது தெரியுங்களா? சொல்ல முடியாத ஒரு வார்த்தைகளாலலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 5 வருஷம் 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க, தாம்பத்திய உறவே இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு மனசு, எவ்வளோ வேதனை சொல்லுங்கள். திருமணத்தை மீறிய உறவில் ஒரு நடிகையுடன் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அது நான் என்ன கேட்குறேன், அது அவங்கவுங்க பர்சனல் தானே, நீங்களே இருக்கட்டுமே, ஏன் அதை பேசி இதாக்குறீங்கன்னு. அப்படி இல்லைங்க. அதாவது வந்து என்னென்னா, ஒரு நடிகனாக இருக்கும்போது சலசலப்பு, ஒரு அவங்கள பற்றி ஒரு தேவையில்லாத செய்திகள் வந்தால் அது ஒரு பெரிய செய்தியாக வராது. எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம், நிறைய ஜெயம் பார்க்குறோம். பிரகாஷ், தனுஷ் வரும், வந்துட்டு அது அப்படியே ஒரு 2 நாள் 3 நாளில் வைரல் ஆகி போயிடும். ஆனால் இது அப்படி கிடையாது. விஜய் வந்து வருங்கால முதல்வர்னு சொல்லிக்கிறாரு, அதுக்கப்புறம் நான் வந்து எம்ஜிஆர்னு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் அம்மா ஜெயலலிதா அம்மா அப்படிங்கிறாரு, நான் வந்து என்னை தவிர வேறு எந்த கட்சியும் கிடையாது, ஒன்று திமுக இல்லைன்னா வந்துட்டு டிவிகே அப்படிங்கிறாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு தீய சக்தி தூய சக்திங்கிறாரு. வீட்டுக்குள்ளார ஒரு இருக்கிற தூய சக்தியை ரிமூவ் பண்ணி வெளியில் இருக்கிற நல்ல சக்தியை வந்துட்டு தன் மனைவியை கொண்டு வந்து தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வச்சு குடும்பத்தை ஒன்றாக்கி யாரும் பேசாத அளவுக்கு நடந்துக்கிட்டா நம்மெல்லாம் ஏன் சொல்ல போகிறோம்? தீய சக்தியை வீட்டில் இருக்கிறதுனால தானே நல்ல சக்தியான சகோதரி சங்கீதா அவர்கள் வந்து விவாகரத்து கேட்டிருக்காங்க. அவங்கள பார்த்தா கெட்டவங்க மாதிரியாக இருக்குது, எவ்வளோ தங்கமானவங்க. நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். குடும்பத்தில் வந்து ஹஸ்பண்டை பார்க்குறதுலேருந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுல சர்வெண்ட்டை வைக்கிறது கிடையாது, அவங்களே முன்னின்று எல்லா வேலைகளும் அவங்களே செய்கிறாங்களாம். அவ்வளோ தங்கமான அவங்க. பிள்ளைங்கிட்ட கூட பேச்சுவார்த்தை இல்லை அப்படிங்கிறது. ஆமாம், அதாவது அவர் ஒரு ட்ராக்கில் போயிட்டார். என்னென்னா பிள்ளைங்க வேணாம், ஒய்ஃபு வேணாம், அப்பா அம்மா வேண்டாம், நம்ம நினச்சதான் ராஜ்யம், நம்ம தான் ஜாலி. இப்போ என்னென்னா படங்கள் ஆக்ட் பண்ணியாச்சு, கோடி கோடியாக சம்பாரிச்சாச்சு, அவர் பெரிய ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். அவர் வந்து இப்போ ஆட்சிக்கும் வந்துட்டாப்படலன்னா இவர் எம்ஜிஆர், மற்றவங்க ஜெயலலிதா அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு எதிர்காலத்தை உருவாக்கணும்னு நினச்சிட்ருக்காங்க. அது கண்டிப்பாக முடியாதுங்க. மேம், இப்போ நீங்கள் ஒரு நடிகை,
நடிகையிலேருந்து தான் அரசியல்வாதியாக இருக்கீங்க. திரு எம்ஜிஆர் அவர்கள் நடிகராக இருந்தால், அம்மையார் ஜெயலலிதா இருக்கட்டும் நடிகையாக இருந்து அரசியல். ஏன் அதே மாதிரி விஜய் அரசியலுக்கு வந்தால் என்ன தப்பு? ஏன் எதிர்க்கிறீங்க? விஜய் அரசியலுக்கு வரட்டும், நான் இல்லைன்னு சொல்லலை, அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை. அவர் என்ன சொல்லணும், இறங்கணும், அரசியலுக்கு வரணும், மக்களோட மக்களாக இணையணும், மக்களுக்கு என்ன வேணுன்றது பாடுபட்டு அவங்களுக்கு நல்லது செய்யணும். ஏங்க ஆட்சிக்கு வந்தாதான் நல்லது செய்யணும்னு இல்லைங்க, அவர்கிட்ட தான் கோடி கோடியாக பணம் இருக்க. நினச்சா அவரால் மக்களுக்கு நல்லது செய்ய முடியாதா? ஆட்சிக்கு வந்தாதான் பண்ண முடியுமா? ஏன் தமிழ்நாட்டில் உள்ள ஏழைங்களுக்கு நான் நல்லது செய்ய போகிறேன், இதை பண்ண போகிறேன், அதை பண்ணணும், ஏன் அவர்கிட்ட இருக்க பணத்தை வச்சுட்டு ஒரு 500 ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருப்பாரா? ஒரு 1000 ரூபாய்க்கு ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பாரா வீட்டில் இருந்து இத்தனை வருஷத்தில்? ஓகே, இறுதியாக மேம் விஜய்க்கு ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்லணும்னா என்ன சொல்லணும்? ஒரு வார்னிங் கொடுக்கணும்னா என்ன கொடுக்க போறீங்க? நான் வார்னிங் கொடுக்கறது என்னன்னா, புரட்சி தலைவர் புரட்சி தலைவின்ற வார்த்தையை எடுக்கக்கூடாது. இவரெல்லாம் அந்த வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு கூட இவருக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா புரட்சி தலைவர் ஒரு பெரிய ஒரு வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரம். அவர் இமயமலை உயரத்தில் இருக்கக்கூடியவர். அவரை தொடறதுக்கு யாராலையும் முடியாது. அதே போல் புரட்சி தலைவி அம்மா அவங்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன்னையே தன்னுடைய உடம்பு கூட பார்க்காம தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்த ஒரு தியாக தலைவி, இரும்பு பெண்மணி. புரட்சி தலைவர் தான் உயிரோடு இருக்கணும், தன்னுடைய சொத்துக்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுதி வைத்த ஒரே தலைவர். இவங்க 2 பேரும் அவர் சொத்து எழுதி வச்சாருன்னா இவங்க தன்னுடைய உயிரே கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒரு 2 கண்கள். இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன மேம் சொல்லுவாங்க? அதாவது கட்சி தொடங்கியிருக்கிறாரு, மக்களோட மக்களாக இணைந்து இறங்கி நடந்து தன்னுடைய காலை தரையில் வச்சு நடந்து மக்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க, நல்லபடியாக மக்கள் என்ன உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த இப்போ ஓட்டு போடுவாங்க, வெகுமதி கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு என்ன அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க மக்கள் கொடுப்பாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு முக்கியமான அட்வைஸு, தன்னுடைய மனைவியை நல்ல முறையில் பார்த்து நல்லபடியாக அவங்கள அழைச்சி வீட்டுக்கு அழைச்சி உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு அவங்கள அணைச்சி 2 பேரும் சமாதானமாக வாழணுன்றதான் என்னுடைய ஆசை. அதுக்கு அடுத்தது பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க, முத்தான ஒரு பொண்ணு ஒரு பையன். என்ன அழகாக இருக்கிறாங்க தெரியுமா? ஒருத்தரை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்காங்க. அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு பொண்ணுக்கு என்ன வேணும் அப்படின்னு அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றி, பையனுக்கு என்ன வேணும், அவர் சினிமாவில் ஒரு டைரக்டர் ஆகணுன்னு ஒரு ஆசை. அந்த இடத்துல நானாக இருந்திருந்தேன்னா நானே ஒரு படம் எடுத்து அந்த படத்தில் டைரக்டராக என் பையனையே நான் இன்ட்ரோஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஒரு படம், நான் 1000 படம் எடுத்துருக்கலாம் தான் பையனுக்காக. அதே போல் மனைவியை அப்படியே இளவரசி மாதிரி உங்கள் கூட அழகாக நீங்கள் எப்படி வலம் வர்றீங்களோ அதே மாதிரி அவங்களையும் கூட அழகாக கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். பெத்த தாய் தகப்பனை இந்த பக்கமும் அந்த பக்கமும் நிற்க வச்சு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி அவங்களையும் உங்கள் கூட கூப்பிட்டுட்டு மற்றவங்கள மேடையில் பார்க்க வரும்போது எப்படி குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னா அது அழகு. ஆனால் அப்பா அம்மாவை வெளியில் நிற்க வச்சுட்டு வீட்டுக்குள்ளே விடாமல் மனைவியை தள்ளி வச்சுட்டு பிள்ளைங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு எங்கெங்கேயோ போய் நீங்கள் இருக்கிறது தான் மனசு வருத்தம். ஃபஸ்ட்டு நல்ல குடும்ப தலைவனாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது நல்ல மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஒரு நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு தகப்பனாக அரவணைச்சி வாழணும். அதுக்கப்புறம் பெற்ற தாய் தகப்பனுக்கு நல்ல ஒரு மகனாக வாழணும். இது 3மே நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதம் பண்ணுவார். நன்றி, வணக்கம். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.